பாத்தீங்களா கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இந்த அட்டை பாக்ஸ்ல இப்படி போடணும். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்குல்ல? எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஓபன் பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படிலாம் யோசிக்கிறேன் பாருங்க. நானு என்ன பண்றது, இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நான் படுறேன் பாரு ஒரு பாடு. படாத பாடுபட்டு இருக்கேன். இது கட் பண்றதுக்குள்ளே யார்கிட்டயோ இந்த ஸ்கூல் பசங்கிட்ட இருக்கிற பேப்பர்லாம் வாங்கி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் பசங்க படிக்காத பேப்பர்லாம் வேஸ்டா இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாங்கி இந்த அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கேட்டு வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கா? இன்னும் ஃபுல்லா ஃபினிஷிங் எப்படிலாம் வைக்கிறோம், அது உள்ள எப்படிலாம் செட் பண்றேன்றத ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. கிஃப்ட் பேக்கிங்கான டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போட்டாக்கா கொஞ்சம் சூப்பரா தெரியும். அதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேப்பரா இருந்தா கிஃப்டா இதுல போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி போட்டீங்கன்னா சூப்பரா தெரியும். பாருங்க, பேப்பர் மாதிரியே சூப்பரா எடுப்பா. இதெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. அதனாலதான் சரி ட்ரை பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அங்க இருக்கு. லாஸ்டா பாருங்க, பேசுங்க எவ்வளவு கிஃப்ட் இருக்கு பாருங்க, எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இன்னும் அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு லாஸ்டா பாருங்க ஃபினிஷிங்ல எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பார்ப்போம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஒளிச்சு வைக்க போறோம். ஒரு கிஃப்ட் எடுக்கும் போது தேடணும், அப்பதான் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, இது என்னெல்லாம் கேட்காதீங்க, அது நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. பிறந்த நாளைக்கு கொடுக்கும் போது அவளுக்கே தெரியாது, அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஓகே, ஒளிச்சு வைப்போமா நம்ம? இன்னும் நான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் போடுவேன், ஆட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு தெரியலையே. ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம். இப்படிதான் ஒவ்வொன்றா ஒளிச்சு வைக்க போறோம் நம்ம. எப்படி? சூப்பரா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே ஓகே ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டிங் ஆயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஃபினிஷிங் மேல கொஞ்சம் லைட்டா. இது பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதா அடுத்து ஃபினிஷிங்ல கொஞ்சம் போடணும். அப்புறம் எனக்கு டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இது, அதனால இது அழகா இருக்கும் அதுக்காக. ஓகேவா? பேப்பர் கிழிச்சு போறதுக்கு மட்டுமே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. யாராவது நம்புவீங்களா? என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, அட்டைப்பெட்டி ஃபுல்லா பேப்பர். கொஞ்சம் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. நல்லா இருக்கா? இதை வெட்டுறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. ஏன்னா வச்சுக்கோ, ரொம்ப நேரம் ஆகுது இது கட் பண்றதுக்கு. எனக்கே வெறுப்பாகுது. ஏதோ பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னும் டிஃப்ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது உள்ள போடுறதுக்கு. பாத்தீங்கன்னா நான் இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கிஃப்ட்லாம் பேக் பண்றதுக்கு. சூப்பரா பேக் பண்ணிருக்கேன்னு பாருங்க. எல்லா கிஃப்ட்டுமே அவளுக்கு தெரியாம நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லா சேர்க்கணும் இல்லையா, அப்புறம் நமக்கு டைம் கிடைக்காது. சோ கிஃப்ட் பேக் பண்ண ரெடி ஆயிட்டோம் நானு. ஓகே, பேக் பண்ணி ஒன்னா போடுவோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தானே உங்களுக்கு எல்லாம் ரீட் பண்ணி பார்த்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். கலர் பேப்பரு, டேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் பேக் பண்ணணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பண்ணுவோம் தரமா. ஓகேவா? என்ன இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி அப்படியே ஒண்ணுன்னா பாருங்க என்னதான் இருக்கும் அப்படின்னு. ஏதாவது இருந்துச்சுனாக்கா சொல்லுங்க கமெண்ட்ல, என்னதான் வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. நான் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அவளுக்கு பிடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் இல்லையா, அதனால ஓகே அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கேன். மெயினானதெல்லாம் எதுவும் இல்லை, இதான் கிஃப்ட். எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரியல. இது வந்து நான் வந்து மறுநாள் இது வாங்கிட்டு வந்து இதை நான் வைக்கிறது வந்து மறுநாள். ஓகேவா? ஓகே, வைப்போம். உள்ள இவ்வளோ கிஃப்ட் இருக்குது. இதுக்கு அடியில இதை வேற ஒழிச்சு வைக்கணும். இன்னும் இது மேலலாம் நான் பேப்பர்லாம் நிறைய போடுவேன். ஓகேவா? இப்போ ஒழிச்சு வச்சுட்டேன். இப்படி
இன்னும் சேர்த்துக்கிட்டே இருப்போம். இன்னும் பிறந்த நாள் வர்ற வரைக்குமே நான் ஒன்னொன்னா போட்டுட்டு தான் இருக்க போறேன். சரியா? இன்னும் 1 வீக் இருக்கு. இது வந்து நான் இப்போ லாஸ்ட் அந்த கிஃப்ட் வச்சது வந்து 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பண்ணது. அது வந்து இருந்துச்சு, அதனால அதை ஒழிச்சு வச்சிருக்கேன். இன்னும் வர வரைக்கும் ஏதாவது வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னான்றத பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பாருங்க, சூப்பரா தரமா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. இவ்வளோ தூரம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் பாதி பேக் பண்ணணும், பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதோ நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் போய் ஓகே, இன்னும் பேக் பண்றதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இன்னும் பார்ப்போம் என்னெல்லாம் போடுறேன்னு. ஸோ பாத்தீங்கன்னா பினிஷிங் ஃபுல்லா முடிச்சு இன்னும் 2 days தான் இருக்கு அவளோட பிறந்த நாள். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேக் பண்ண போறோம். இதுக்கப்புறம் பொறுக்க கூடாது. ஸோ ஓகே, எல்லா கிஃப்ட்டும் வாங்கி எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதனால வந்து நான் பினிஷிங் பண்ண போறேன். அது கிஃப்ட் எதுவும் இல்லை, அதனால பினிஷிங் பண்ணி பேக் பண்ண போறோம். இன்னும் 2 நாள் கழிச்சு அவளுக்கு பிறந்த நாளைக்கு கொடுக்க போறேன். ஸோ ஓகே, பேக் பண்ணிடலாமா நம்ம? ஸோ பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கிஃப்ட் பேக் ரெடி ஆயிட்டு இருக்கு. பினிஷிங் முடிஞ்ச உடனே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த ஒரு கிஃப்ட் பேக் பண்றதுக்கு தாங்க என்னால முடியவே முடியல. செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்குது எனக்கு. இந்த ஒரு கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஓகே, ஃபினிஷிங் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிஃப்ட் பேக்கிங் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டில் தான் இதை வைக்கணும். எல்லாம் ஒளிச்சு வைக்கணும். அது மேலே இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ ஓகேவா? இதில் என்ன இருக்குன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் என்னடா இது இவ்வளோ பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, எல்லாம் வெயிட் பண்ணி பர்த்டே வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்போ பிரிக்கும் போது தெரியும் உங்களுக்கே. ஸோ ஓகே, பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு பூ வாங்குறதுக்காக போரூரில் இருக்க மார்க்கெட் வந்திருக்கேன். இங்கே பாருங்க, சாக்லேட்லாம் வாங்கியாச்சு. அவளுக்கு நைட்டுக்கு ஃபோன் வைக்கிறதுக்காக ஃபோன்லாம் வாங்கிட்டேன். ஸோ பூ வாங்கலாம். ஊறப்பட்ட ரேட்டு சொல்கிறேன். சரிங்க, இதை கொடுத்துருங்க. எல்லாம் வாங்கியாச்சு. பாத்தீங்கன்னா அவ பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்லு. ஆமா, கட்டினாதான் வருஷம் நான் பூ மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அவளே கண்டிப்பா. ஏன்னா பூ வந்து ஒரு முழமே 70 ரூபா 80 ரூபா. இது காலையில் கோயிலுக்கு போகிறதுக்காக. அப்புறம் வர கெஸ்ட்டுக்கெலாம் ஜூஸு, டம்ளரு, பிளேட்டு, நாங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால என்ன சாப்பாடுன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன். எவ்வளோ வாட்டர் கேன் பாருங்கள். இது ஏன் இவ்வளோனாக்கா கேட்பீங்க. நீங்கள் இவ்வளோ வாட்டர் கேன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. மேலே இருக்கிற பாட்டில்லாம் வந்து காலையில் வந்து வெளியில் போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்போம். அங்கே கொடுக்கும் போது அவங்களுக்குலாம் தண்ணி பாட்டில் கொடுக்குறதுக்காக சின்ன டப்பா, கீழே இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இது இன்னும் எப்போ கட்டி முடிப்பான்னு தெரியல. நீ ஃபுல்லாக கட்டி ஜூஸ் பார்த்தீங்களா? ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் மறக்காமல் ஃபுல்லாக. பூ ரேட்லாம் கேட்டிங்கனாலும் அப்படியே பயந்துருவீங்க. அவ்வளோ ஊறப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க. பூ வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினது. ஆனா எனக்கு வந்து 6 முழம் வந்து. எடுத்துக்காட்டு. வா, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? நானே கட்டினேன். மொட்டா இருக்கே, நம்ம வச்சுக்கலாம். அதை கவர் எடு. அவர் எதுவும் இப்படி பாத்தீங்கன்னா அவ பிறந்த நாளைக்கு மருதாணி வச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, ஃபுல்லா ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். பாவம் தனியா வச்சிட்டு இருக்காளோ. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வச்சுப்பா, அவளே வச்சுப்பா. அப்புறம் இன்னொரு கையில் வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் கெஸ்ட்டு கூப்பிட்ருக்கோம். ஒரு ஆள் வந்து வச்சு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா வைக்கிறாளான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவள் நிறைய பேருக்கு அவளே வச்சுருக்கா. சரி, ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபைனலாக நம்ம ஒரு கையில் ஃபுல்லாக முடிச்சிட்டா. எண்ணெல்லாம் நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அவளே தான் வச்சா. பின்னாடி வைக்கணுமா? பின்னாடி வைக்கணுமா? இல்லை, ஏன் பின்னாடி வைக்க வேண்டியதானே? சும்மா தானே இருக்கிற. கையோ வலிக்குது எனக்கு செம்மையா. வச்சுக்கோ, பின்னாடி நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்படியே 12 மணி ஆகிடும் வைக்கிற வரைக்கும். கரெக்டாக இருக்கும். எப்படி அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்க. அதுதான் நிற்புங்க. பேக்கில் அவளே வைக்கிறா.
ஓகே காட்டு. சூப்பர். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுறதுக்காக நான் இப்போ வந்து வாங்க போகிறேன். ஆனால் அவளுக்கு வந்து தெரியாது நான் கேக்கே வெட்டலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நான் கேக்கு வெட்ட போகிறேன், ஏன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஆல்ரெடி காலையிலே வெட்ட போகிறேன், இப்போ நைட்டுக்கு எதுக்குன்னு சொல்லி கேக் வாங்கன்னு தான் சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து வாங்கியிருக்கேன், அவளுக்கு அது தெரியாது. வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வந்துடுவேன். ஸோ கேக் என்ன கேக் வாங்குறேன்றதை பார்ப்போமா? தான் கேக் கடை. ஸோ நான் என்ன கேக் வாங்கியிருக்கேன்றதை காட்டுறேன் நைட்டு வெட்டுறதுக்காக. அவளே ஷாக் ஆகிடுவேன். நான் வந்து வெடி மட்டும் தான் வெடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நைட்டு வந்து கேக்லாம் வெட்டுற மாதிரி பிளானில் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பகல்லே கேக்கு இப்படின்னு கேக்குன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்குறேன். இங்கே தான் நாங்கள் வந்து காலையிலே 6ஆம் தேதி வெட்டுறதுக்கும் இங்கே தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நைட்டு வெட்டுறதுக்கும் நான் இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நான் வாங்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேக் தான் நான் நைட்டு வெட்ட போகிறேன். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் என்னடா கையில் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. நைட்டு 12 மணி ஆகுதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவளுக்கு நான் வந்து ரோஸ்லாம் கொடுத்து இதோ இந்த வெடிலாம் வெடித்து அப்படியே கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கொஞ்சம் கிஃப்ட்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. வேறு எதுலாம் எதிர்பார்க்காதீங்க. என்கிட்டருந்து இந்த ரோஸ் கொடுத்துட்டு விஷ் பண்ணலாம். முதல்ல நான் தான் விஷ் பண்ணணும். இந்த விஷஸோட வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ கேக்கு கூட வெட்டுற எப்படி சொல்கிறது, அவளுக்கு தெரியாது நான் கேக்கு வெட்டுறது, அதனால். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ இதை தான் நாங்கள் கிஃப்டாக இதை வந்து கொடுத்துட்டு விஷ் பண்ண போகிறோம். நைட்டு 12 மணி இன்னும் ஆகலை, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாய். ஸோ எப்படி இருக்கேன் பாருங்க. போய் மேக்கப்பில் போட்டேன். மருதாணி வச்சேன், நான் மருதாணி கையில் கழிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ 12 மணி ஆகும்ன்ட்டு. ஆயிடுச்சுன்னா நான் தான் முதல் விஷ். இவளுக்கு வந்து இந்த வெடி வெடிக்கணுன்றது ஆசை. இவளுக்கு வெடி வெடித்து என்ன ஹாப்பி பர்த்டே சொல்லணும் அப்படின்றதுனால. ஸோ நான் வந்து அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். அதனால தான். ஓகேவா? ஏங்க நான் கேக்கே வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவன் எதுக்கு ரெடி ஆகிறான்னு எனக்கு தெரியலங்க. ஏதோ சர்ப்ரைஸ் நானும் ரெடி ஆகிறேன், ஆனால் வெடி வெடிக்கிறேன்ட்டு இருக்காங்க. அதுக்காக வச்சு நம்ம ரெடி. இந்த வெடியை வாங்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இதை 12 மணிக்கு வெடிக்கணுமா, அதுக்காக நம்ம இதுல காட்டும் போது நல்லா காட்டணும்ல. சரி நீ ரெடியா எனக்கு அப்பா ப்ராமிஸ். ஓகே, இந்தா காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிக்கலாம். பட் ஆனால் ரோஸ் பர்சனலாக இருந்துச்சு. ஸோ இந்த கிஃப்ட் தான் உனக்கு. நீ ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிக்கலாம். பட் ஆனால் அது அப்போதுலேருந்து அப்படி தான் இருந்துச்சு. சாயந்தரமே பார்த்தேன். காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிக்கலாம். பட் ஆனால் ரோஸ் பர்சனலாக இருந்துச்சு. அவ்வளோதான் கிஃப்ட். பார்ப்பலாமா? இது வந்து நைட்டு நான் பண்ணுறேன் 12 மணிக்காக. அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டுடலாம். அவள் வேறு வீட்டில் இல்லை, அக்கா வீட்டில் அக்கா கிட்ட இருக்கா. நம்ம சும்மா இது வேறு ஸ்க்ரீன் வேறு நிற்க மாட்டேங்குது. நம்ம ஸ்க்ரீன்லாம் போட்டு கரெக்டாக 12 மணிக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். நான் பார்த்தீங்கன்னா வெடிலாம் வச்சுருக்கேன், ரோஸ் வச்சுருக்கேன். இந்த இது வைப்பேன் 12 மணிக்கு கரெக்டாக அவளை கூட்டிகிட்டு வரும்போது ரோஸ் கொடுக்குறோம். ஸோ இதை கொடுக்குறோம். வேறு எதுவும் இல்லைங்க. கேக்கெலாம் எங்கே வெட்ட போகிறேன் நான், அவ்வளோதாங்க. இதை கொடுத்து சும்மா இதை பார்த்தோன்னே அவள் ஷாக் ஆகிடுவாள். கேக்கு வெட்டியிருப்பேன். ஏன் வெட்டலைன்னா விடிஞ்ச உடனே நாளைக்கும் கேக்கு தான் வெட்டணும். அதுக்காக எதுக்கு நமக்கு நச்சுன்னு போட்டு கேக்கு. ஆனால் வந்து போன வருஷம் வந்து மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு நான் கேக்லாம் வாங்கி நைட்டில் அன்டைமில் வெட்டினேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. கேக்கே தான் எப்போ பாரு எல்லா பிறந்த நாளைக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கேக் வெட்டுறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, வெடி வச்சு அழகாக. நான் மட்டும் நாளைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ தெரியாது. இப்போ வந்து நான் மட்டும் கூட்டிகிட்டு வந்து இந்த வெடிலாம் வச்சோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக. ஸோ ஓகே, 12 மணி வரைக்கும் இன்னும் ஒரு 1/2 hour இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படா 1/2 hour ஆகணும். ஏன்னா வேற அவள் அங்கே வேற இருக்கா, பக்கத்து வீட்டில் அக்கா கிட்ட உட்கார வச்சுட்டு வந்திருக்க மருதாணி வச்சு ஏதோ கழுவிட்டு இருக்கேன்ட்டு போனா இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த கேப்பில் நம்ம எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஓகே, பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி நீங்களும் பாருங்கள். மறுபடியும் இந்த 3 2 3 2
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி ஆக போகுது. ஸோ நான் வந்து இப்போ அவளை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து கேக்கு வாங்கலான்னு தான் சொல்லியிருக்கேங்க. அவள் பக்கத்தில் இருந்தாங்க, அதை நான் சொல்லலை. ஸோ கேக் வாங்கியிருக்கேன். ஏன்னா நைட்டு கேக் வெட்டுறது வந்து அவளுக்கு தெரியாது. பகலில் வெட்டுறது கூட அவளுக்கு தெரியும். ஆனால் நைட்டில் நான் கேக் வெட்ட போகிறேன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியாது. அவளுக்கே தெரியாமல் தான் நான் ஆர்டர் பண்ணிட்டு போனேன். ஆனால் அவள் கேக் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாள். காலையில் நம்ம வெட்டிக்கலாம், நைட்டு எதுக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அவளை கண்ணை கட்டி இந்த இடத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்து ரோஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் அழகாக அப்படியே கேக் வெட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கூட்டிகிட்டு வரலாம், வெயிட் பண்ணுங்கள். நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ண போகிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அவளை கண்ணை கட்டி வச்சு எப்படி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். பாவங்க அவள் கண்ணை கட்டி விட்டு பாவம் ராத்திரியில் ஒரு பாடப்படுத்துற. உட்காரு உட்காரு, இரு கேமரா மேலே உட்காந்துடாத. இருக்கு உட்காராத என்னதான் அதில் எடுத்துருங்க. ஆன் பண்ணி வச்சிருக்கடா. ஸோ இப்போ நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ நீ ஆஃப் பண்ணிடு. ஏதோ ஸ்மெல் வருது. நான் தட்டிடுமா எங்கம்மா? நவுந்து போகுது, ஒரே இடத்துல நில்லு. நல்லதுதான் சொல்கிறேன், நவுந்து போவாத. இங்கே ஏதாவது உடச்சிடாத, ஒரே இடத்துல நில்றி. என்னதுமா லைட்டு? கேக்கா? ஏய் கேக்கு. ஏய் உட்கார். எங்க இருந்து எடுத்த கேக்? அதையாச்சும் சொல்லு. அதை நீ சொல்லணும், பேசணுமா? கண்ணை கட்டி விட்டு அவ அப்பத்துலேருந்து ஒரு பாடப்பட்டுட்டு இருக்காங்க பாவம். கேக் என் பர்த்டே கேக் எப்படி ஆர்டர் பண்ணிட்டீங்களோ? நாளைக்கு தான் அந்த கேக் இன்னைக்கு வேணும். நான் நாளைக்கு தான் கேக் கேட்டேன். அப்போ நாளைக்கு என்ன வாங்குவீங்க? இன்னைக்கே ஆர்டர் பண்ணீங்கன்னா என் போட்டு இதெல்லாம் நான் பேசவே மாட்டேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்காக அவளை கண்ணை கட்டி வச்சிருக்கேன். 5 நிமிஷம் தான் இருக்கும். எனக்கு 5 நிமிஷம் இருந்துச்சு. போங்க போனால் நான் படுக்கிறேன். இங்கே என்ன இருக்கு? காங்க ஏதோ வச்சு போடாமோ உட்காடுறேன். 5 நிமிஷம் இருக்கு. பாவங்க பாலா போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கட்டி விட்டு எனக்கு கட்ட திறந்தாச்சும் விடுங்க. கேக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. வ்ளாக் அடிக்கிறீங்க. இதை மட்டும் ஒழுங்கா இடம் இப்படியா? மறுபடியும் நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன். நம்ம ஒழுங்கா எடுக்கலாமா? வயதிரிச்சு வாங்க. நீ எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் முடியலைங்க. சரி நானே டயர்டாயிட்டேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. என்ன கேக் குட்டி? எனக்கே முடியலைங்க. நான் கூட இப்படி வெயிட் பண்ணதில்லை என் பிறந்த நாளைக்கு. டைமிங் பார்த்தே முடியல என்னால். என்ன நேரம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு சத்தியமா வரவே வந்துச்சு. நின்றதுக்கு ஆடுறேன் அப்படின்னு ஓகேவா? கிட்ட வச்சு ஒழுங்காயிடு. நான் 2 பேருமே தெரியணும். அசையாம ஒரு இடத்துல நீளமோ. ஓகே 12 மணி ஆனாலும் 12 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இரு வெட்டணும் டேபிள் எங்கெல்லாம் இது பற்ற வைக்கணும். ஆயிடுச்சா? ஒரு டைம் ஆயிடுச்சா? இருமோ இன்னும் 2 நிமிஷமா? விஜயால இவ்வளோ நாளாக பொறுத்துட்டோம். சிவா டைம் சொல்கிறானா? டைம் பார்க்குறது. இதை பற்ற வச்சு வச்சுக்கலாமா? அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கரெக்டாக இருக்குமா? சிவா நீ இருக்கியா? குட் பாய்.
அங்கே இடம் மாறாது, ரீல் ஒழுங்காக வராது, ஒரே இடத்துல மட்டும் தயவு செய்யுங்க. டைம் ஆயிடுச்சா இல்லமோ? ஆமாம் 12 மணிக்கு சொல்லமா. ஒரே இடத்துல மட்டும் தயவு செய்யுங்க இல்லமோ? ஏன்னா ரீல் கூட பின்னாடி கூட வந்துரு, ஆனால் ரீல் மட்டும் வராமல் போயிட போகுது. ஏன்னா அவர் ஒழுங்கு அடிக்க மாட்டேன். மயக்க வருதுமா, கண்ணு கட்டவே கூடாதுமா. இன்னும் ஒண்ணா நீ இங்க ஆன் பண்ணு. பண்ணிட்டியா? கரெக்டாக 12 மணி ஆக போகுது. 12 மணி ஆக போகுது. ஓகேவா? என்னவா மண்ணிலையோ தெரியல. நானும் எந்த கிட்ட வாங்க நானும் சரி 12 மணி ஆக போகுது. ஹாப்பி பர்த்டே. கண்ணு தெரியல யாரெல்லாம் இருக்கீங்க. தேங்க்யூ. என்னன்னு தெரியுது படி. ஹாப்பி பர்த்டே மை ஜான். படி பிடிச்சிக்கோ. இது எடுத்துடணுமே. இது என்ன கலர் கேக்கு? கலர் கூட தெரியல. நான் இது வெளியவே மாட்டேன். நான் வெடிக்கிறேன். வெளிய மாட்டேன். ஹாப்பி பர்த்டே டு. சரி எனக்கு விட்ட மாட்டியா? ஐஸ் கேக்காது. கடவுள். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ so much. love you. எப்படி இருந்துச்சு? ஹலோ, மறக்காம சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுடி. இவ்வளவு சீக்கிரம் போன் எடுக்குதா? கேக் கரெக்டா 12 மணிக்கு வெட்டினா. அதான் அதுதான் 2 நிமிஷம் முன்னாடியே போன் பண்ணேன். அப்படியா? இவ கரெக்டா எனக்கு கண்ணை கட்டிட்டா 5 நிமிஷமா. எனக்கு எதுவுமே தெரியாது. நைட்டு சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? அடுத்து விடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்டாலாம் எதிர்பார்ப்பேன். பயமாக இருக்கும். ஐயோ டயர்டாக இருக்குங்க வீட்டில். தலை வலிக்குதுங்க. ஸோ நல்லா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? ஹாப்பியாக இருந்துச்சா? ஹாப்பியாக இருக்கியா? நாளைக்கு இன்னும் சர்ப்ரைஸ்லாம் உனக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? எதிர்பார்க்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கா? ஏதாவது சொல்கிறேன். இல்லை, நல்லா தான் இருந்தது. நான் வந்து என்ன சொல்றது, நைட்டு கேக் வெட்டுறது வந்து அவளுக்கு தெரியாது. கேக் வெட்டுறது எனக்கு தெரியாது. எப்பவுமே ஈவினிங் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஈவினிங் கண்டிப்பாக வெட்டுவோம்னு எனக்கு தெரியும். ஆனால் நைட்டு வந்து என்ன கேக் எப்படி இருக்கும் எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நைட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன், அட்லீஸ்ட் 12 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணல, vlog மாதிரி ஏதாச்சும் ரோஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ரோஸ் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தோம். அதுதான் எனக்கு தெரியும். அப்புறம் கண்ணை கட்டினாங்க. இதுக்கு எதுக்கு வச்சு ஒரு வேளை வீடியோ கண்ணை கட்டி எடுத்தா அது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டாக இருக்கும்ல, ஒரு வேளை அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கேக் பண்ணுறது ப்ராமிஸாக எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லவ் யூ. தேங்க்யூ. அடுத்து என்னென்னலாம் நடக்குன்றதை ஃபுல்லாக பாருங்க. அடுத்து பெரிய பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. நானும் இவ்வளவு மட்டும்தான் இந்த நைட்டு கேக் வெட்டுறதுல இருந்தோம். வேற யாருமே இல்லை. நாளைக்கு தான் எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க, கெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கேட்கணும். மொதல் விஷயம் நான் தான் பண்ணேன். அவளுக்கு 12 மணிக்கு கரெக்டாக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி தரமா நான் தான் விஷ் பண்ணேன். ஸோ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான் நம்புகிறேன். இருப்பா, கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். எல்லாரும் அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணுறோம், என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்றதை. காலையிலே விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தரமான சர்ப்ரைஸ்லாம் இருக்கும். நான் அவளுக்கு எதுவுமே கொடுக்கல, ரோஸ் தாங்க உண்மையிலுமே கொடுத்தேன், வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ என்ன கொடுக்குறேன்றதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? உங்களை எதிர்பார்த்த வீடியோ தானே. ஸோ ஓகேவா? கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, நைட்டு இப்போ தூங்கி எழுந்து காலைல பார்க்கலாம். பாய்.
நான் போயிட்டு வரலாமாவா? லைட் எப்படி கீழே நீங்க வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணுங்க.